அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏற்புடையதல்ல என்றும், அரசியல் நாகரீகத்தை ஆதவ் அர்ஜுனா கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவுறுத்தியிருக்கிறார். அரசியல் நாகரீகத்தை ஆதவ் அர்ஜுனா கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏற்புடையதல்ல என்றும், அரசியல் நாகரீகத்தை ஆதவ் அர்ஜுனா கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கணக்கு தீர்ப்போம் என பேசியிருப்பது ஆதவ் வகிக்கும் அமைச்சர் பொறுப்புக்கு பெருமை சேர்க்காது என்றும் வீரபாண்டியன் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் தளத்தில் நாகரீகத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் ஆதவ் அர்ஜுனா பேணி காக்க வேண்டும் என்றும் வீரபாண்டியன் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் நாகரீகத்தை ஆதவ் அர்ஜுனா கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவுறுத்தியிருக்கிறார். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏற்புடையதல்ல என்றும், அரசியல் நாகரீகத்தை ஆதவ் அர்ஜுனா கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தை இணையக்கூடிய விழாவில் பேசியிருந்தது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அரசியல் நாகரிகத்தை ஆதவ் அர்ஜுனா கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவுறுத்தியிருக்கிறார். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏற்புடையது இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் கணக்கு தீர்ப்போம் என பேசியிருப்பது ஆதவ் வகிக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்புக்கு பெருமை சேர்க்காது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய வீரபாண்டியன், அரசியல் தளத்தில் நாகரிகத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் ஆதவ் அர்ஜுனா பேணி காக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் முதலமைச்சரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அரசின் நடவடிக்கைகள் பிற அரசியல் கட்சிகளின் கொள்கை முடிவுகள் மீது விமர்சனங்களை முன்வைப்பதற்கும் சிலவற்றை கண்டிப்பதற்கும் கூட அனைவருக்கும் உரிமை உண்டு. அது ஆரோக்கியமான ஜனநாயக நடைமுறைகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை தவிர்த்து அரசியல் களத்தில் உள்ளவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை பேசுவதும் அதுவும் பொதுவெளியில் தரம் தாழ்ந்து பேசுவது சட்ட அத்துமீறலாகும் என்று தன்னுடைய வன்மையான கண்டனத்தை வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அதே போன்றுதான் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் தன்னுடைய அறிவுறுத்தல்களை அவர் கூறியிருக்கிறார். அரசியல் நாகரிகத்தை ஆதவ் அர்ஜுனா கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய வீரபாண்டியன், கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏற்புடையது இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் உயர்ந்த பண்பாட்டையும் பேணி காப்பதில் பொது வாழ்வில் உள்ள அனைவரும் அக்கறை காட்டுவது அவசியம் என்பது இந்திய வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மகேந்திரன், விவரங்களுக்கு நன்றி.